வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிறது மோட்டோனுடைய என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் மோட்டோ E22s. குயிக்கா இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதே வேகத்தில் குயிக்கா ஒரு சின்ன ரிவ்யூவும் பார்த்துருவோம். மோட்டோ E22s ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். இந்த மொபைலினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பாக்ஸுடைய பின்புறத்தில் பெருசா 90 Hz IPS LCD டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மொபைல் ஃபோனுடைய பிரதான ஹைலைட்டு. பாக்ஸ் திறந்தோன்னா உள்ளுக்குள்ள மொபைல் இருக்கு. மொபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கூட கொடுக்கல. அதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் இது எல்லாமே இருக்கு. கீழே வந்து 10 வாட்டுக்கான ஒரு சார்ஜர் பிளஸ் ஒரு USB Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த மோட்டோ E22s மொபைல். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 8,999. ஸோ இந்த விலைக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மொபைலினுடைய வெயிட்டு ஒரு 185 கிராம் வெயிட் இருக்கு. கொஞ்சம் தின்னான மொபைல் ஃபோன் தான். 8.49 mm திக்னஸ் இருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-C-க்கான ஒரு போர்ட் இருக்கு. ஒரு ஹோல், அதாவது இந்த ஹோல் வந்து மைக்குக்கான ஹோல். சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டூயல் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பின்புறத்தில் டூயல் கேமரா இருக்கு, மோட்டோ அப்படிங்கிற லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கு. ஃபேஸ் அன்லாக் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கு. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 4G மொபைல் ஃபோன். 4G விவோ LTE, விவோ வைஃபை எல்லாமே மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. மொபைலுடைய பில்ட் குவாலிட்டி இது வந்து PMMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரலிக் மெட்டீரியல் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பேண்டா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நார்மலான டிசைன். பார்த்தோன்னே ஆஹா ஓஹோன்னு சொல்றது இல்லாம இது வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்த மொபைல் போனுடைய ஒத்து போகிற ஒரு டிசைன். IP52க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் வேற கொடுத்துருக்காங்க. தண்ணியாச்சும் லைட்டா பட்டுச்சு அப்படின்னா பெருசா எந்த டேமேஜும் வராது. ஆனா பின்புறத்தை பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்ட தான் செய்யுது. இது மேட் பினிஷிங் இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் அழுக்குகள்லாம் ஈஸியா ஒட்ட தான் செய்யுது. அப்பப்போ நீங்க தொடச்சு வச்சுக்கணும். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே. மேலே வந்து சிறுசா பொட்டுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். IPS LCD பேனல் தான், ஆனால் இருந்தாலும் இதில் 90 Hz ரெஃப்ரெஷர் கொண்டு ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேண்டா கிளாஸ் வேற இருக்கு. மொபைலோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ்னா சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு பிரைட்னஸ் உங்களுக்கு இருக்கு. அவுட்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இண்டோரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எழுத்துக்கள் மற்றும் படங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கு. ரெஃப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ UI ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாயை உங்களுக்கு காமிக்கும். மோட்டோ E22s பின்புறத்தில் டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றாங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சருக்கான ஒரு அலக்கை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி 30 FPS ஃபுல் HD உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் எந்த விதமான ஸ்டெபிலேஷனும் கிடையாது. ஃபுட்டேஜ் எடுக்கிறப்போ கை ஷேக் ஆச்சு அப்படின்னா ஃபுட்டேஜும் ஷேக்கிங்காக தான் இருக்கு. ஃபுட்டேஜினுடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பிரமாதமாக இல்லை. ஆனால் இந்த மெயின் கேமரா 16 மெகா பிக்சல் கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய டீடைல்ஸ் மற்றும் ஷார்ப்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் சுமாராக இருந்தாலும் கலர் ரீப்ரொடக்ஷன் பிளஸ் சேச்சுரேஷனுடைய அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. ஆனால் இந்த மொபைலினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கம்மியான செக்மெண்ட் அவங்க லான்ச் பண்ணிருக்கிறப்போ அந்த செக்மெண்ட் இருக்கிற மற்ற கேமரா வச்சு பார்க்குறப்போ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற செல்ஃபீஸும் பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்ல செல்ஃபீஸ் நீங்கள் சுமாராக தான் இருக்கும். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G37 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4GB LPDDR4X ஒரு RAM டைப் கொடுத்துருக்காங்க. 64GB ஒரே இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். அது வந்து eMMC ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சென்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் சென்சர், அதாவது லைட் சென்சர் மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த சென்சரும் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. L1 Y1க்கான சப்போர்ட் இதில் இருக்கு. NFC சப்போர்ட் கிடையாது. GPS மொபைல் ஃபோனில் இருக்கு. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ஹை இன்டென்சிட்டி கேம்ஸ் நீங்க போட்டு விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான மொபைல் ஃபோன் இது கிடையாது. பட் நார்மல் யூசேஜில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம போட்டு யூஸ் பண்றப்போ அப்பப்போ எனக்கு வந்து ஃபோர் ஸ்டாப்பிங் பிளஸ் கிராஷ்லாம் ஆச்சு. பேக்ரவுண்ட்ல ஓரிரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் ஸ்மூத்தா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 அப்ளிகேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா திணற ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த மொபைல் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு யூஸ்வலா எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரியும் இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Android 12,
பட் ஸ்டாக் ஹேண்டடா இருந்தாலுமே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹண்ட், ஜோஷ், மோஜு, ஷேர் சாட்னு சொல்லிட்டு ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயும் சில ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய விலை கம்மி தான், பட் அந்த விலையை அவங்க காம்பன்சேட் பண்ணுறக்கா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து காசை வாங்கி அப்ளிகேஷனை போட்டு கொடுத்துருக்காங்க போல. பட் மற்றபடி மோட்டோரோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டோ அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அது காணாம். பட் அது இல்லாமல் எல்லா வேலைகளும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீக் டிஸ்பிளே இருக்குது, சாப் பண்ண ஃப்ளாஷ் லைட் எரியுறது, ஆனால் ட்விஸ்ட் பண்ணால் கேமரா திறக்கிறது, இந்த மாதிரி ஜெஸ்டர்லாம் கிடையாது. பேசிக்கான ஜெஸ்டர்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அகைன் இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுது. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ள 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 to 3.5 hours வரைக்கும் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு 3 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும் உங்களோட யூசேஜை பொறுத்து. ஏன்னா மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேயும் சரி ப்ராசஸரும் சரி ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால ஒரு மீடியம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்கும். ஸோ 9000 ரூபாய் மொபைல் ஃபோன், இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் Moto E22s வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒன்றும் திருப்திகரமாக இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இதில் இருக்குது. கேமராவாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு எப்படி எதிர்பார்ப்போமோ அப்படி கொடுத்துருக்காங்க. யூஐல ஸ்டாக் அண்ட் யூஐல ப்ளோட்வேரை தவிர்த்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த Moto E22s நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.